அட பாவி துரோகி! நீ எல்லாம் நல்லவன் நெனச்சு, நீ உங்களோட தம்பின்லாம் வேற நெனச்சேனடா ச்சை! அப்படின்னு வந்து இந்த பக்கம் கிருஷ்ணாவுக்கு ஒரு 2 அடி விட்டு, இந்த பக்கம் கடைசியில வந்து இப்போ குமரன காப்பாத்துறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. பல ரகசியங்கள், பல உண்மைகள் தெரிய போற இந்த சமயத்தில, ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல, விஜய்க்கு இப்போ கம்ப்ளீட்டா சந்தேகம் வந்துருச்சு. கிருஷ்ணா நடந்துக்கிறது, கிருஷ்ணா பசுபதி கிட்ட பேசுறது, பசுபதியோட பையன்கிட்ட பேசுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்க. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது? சொன்னால் பிரச்சனை இன்னும் பெருசாகுமா? அவங்கள இன்னும் வீட்டுக்குள்ளேயே வேற வச்சிருக்கமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சமயத்தில் கரெக்டாக இப்போ நிவினுமே வந்து துபாய்க்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க குமரன் அண்ணனை. ஆனால் அவர் துபாய்க்கெலாம் போகல. மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கே ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஆனால் ரிட்டர்ன் ஆனவர் இங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஏன் வீட்டு பக்கம் வரலங்கிறதும் தெரியல. என்ன நடந்துச்சு மலேசியாவில் அப்படிங்கிறதும் புரியல. ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெளிவாக தெரில. அவர் தான் சொல்லியிருக்காரு ஒரு பிரச்சனைன்ட்டு. அப்படின்னதுக்கப்புறமா தான் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்க. இதுக்கடையில் திடீர்னு கங்கா ரொம்ப தேம்பி ராத்திரியெல்லாம் தூங்காமல் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னால் வந்து அவர் 15 நாள் ஆகிடுச்சு அவர் என்கிட்ட பேசி. எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுங்கிறீங்க, பொங்கல் கொண்டாடுறதுக்கு பானையை வைப்போம், நம்ம எல்லோரும் சேர்ந்து கரும்பை வெட்டுவோம், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறீங்க. என் நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? என் புள்ள இன்னும் 2 மாதத்தை பிறக்க போகுது. ஆனால் என் புருஷன் எங்கே இருக்காருங்கிறது யாருக்குமே தெரியல. அவர் பேசவும் மாட்டுறாரு. இருக்காரா, என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இந்த சமயத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய்கிட்ட காவேரி ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அக்கா ரொம்ப வருத்தப்படுறா. கங்காக்காவுக்கு ரொம்ப குழப்பமாகுது. மாமாவை பற்றி நினச்சி நைட்டெல்லாம் தூங்குறது இல்லையா. இது கடைசியில் வயிற்றில் இருக்க குழந்தைக்குமே ஒரு பெரிய ஒரு இதோ பாதிப்பை உண்டு பண்ணிடுமோன்னு பயப்படுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இப்போ ஒரு விஷயத்த லைட்டாக விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னவோ குமரன் காணாமல் போனதுக்கும் இந்த கிருஷ்ணா அண்ட் அந்த ஃபேமிலிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி ஆயிடுறாங்க இவங்களும். என்ன சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த சமயத்தில் தான் வந்து இதில் என் சித்தப்பா அன்புக்குமே வந்து ஏதோ தொடர்பு இருக்குன்னு தோணுது. அவர் இந்த கிருஷ்ணா கிட்ட வேணும்னே வந்து ஒரு மாதிரி நடந்துக்க நம்ம கிருஷ்ணாவை நல்லா நடந்துப்போம் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணுறாருன்னு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாருமே கூட்டு கலவானிங்க, நம்மளை சுற்றி ஒரு பெரிய சதியே நடக்குதுன்னு தோணுது காவேரி. அப்படிங்கும்போது தான் இப்போ காவேரி அப்படிலாமா அங்கே இருக்கும், யாருங்க அப்படிலாம் பண்ணுவா அப்படின்னு ஷாக்காக. வேற யார் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஒன்று வேணாம், எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடு, எப்படியாச்சும் குமரன் எங்கே இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னதுக்கப்புறமா தான் இவருக்கே பல உண்மைகள் தெரிய வரப்போகுது. சந்தானத்துடைய இன்னொரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இப்போ முத்துமலர், அதுக்கப்புறம் சிந்து, இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக எல்லோரும் நடந்து ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது கிருஷ்ணா மட்டும் திருப்பி இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறார். ஃபோன் எடுத்து அங்கிட்டும் போயிட்டு வர அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சமயத்து தான் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு மச்சி, நீ இன்னும் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கியா, உன்னோட பல கம்பெனிஸ் வச்சுருக்கா, அதில் அதுவும் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இருக்குடா, ஏன்டா கேட்குற அப்படின்னா, இல்லை அதில் எனக்கு ஒரு டிடெக்டிவ்கிட்ட பேசணும், எனக்கு மட்டும் உன்னோட லீட் டிடெக்டிவ் இந்த மாதிரி எதுவும் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆளை மட்டும் டக்குன்னு எனக்கு பிடிச்சி ஏற்பாடு பண்ணி தெரியா அப்படின்னு வந்து சொல்ல, கவலைப்படாத, நான் உடனே இப்போ கான்டாக்ட் அனுப்புகிறேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன், நீ எதை வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் யார்கிட்டயோ வந்து ஃபோனில் பேசுகிறார். பேசி குமரனோட விஷயம் எல்லாத்தையும் சொன்னோடனே அவர் அந்த பக்கம் இருக்கவர் வந்து நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க. இதுக்கடையில் தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கிருஷ்ணாவை கொஞ்சம் க்ளோஸாக கான்டாக்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி, கிருஷ்ணா இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு என் கூடயே வந்துருங்க அப்படின்ட்டு போயிட்டு கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போகும்போது கிருஷ்ணாவுமா நடந்துக்கிறது, பேசுறது, இதில் எல்லாமே ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு பயம் இருக்கிறது, ஏதோ ஒரு தயக்கத்தோடு அவர் இருக்கார் அப்படிங்கிறதும் கொஞ்சம் லைட்டாக புரிய ஆரம்பிக்க. என்னவா இருக்கும், ஏதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் அதையும் யோசிச்சுட்டே இருக்கார். யோசிச்சிட்டே இருந்துட்டு இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பசுபதி எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு நிவினுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, பசுபதி சென்னையில் தான் இருக்காரு. இப்போ தான் வந்து அம்மா சொன்னாங்க, அவர் சென்னையில் தான் இருக்கார், ராகவும் இங்கே தான் இருக்கான், ராகினி மட்டும் தான் கொடைக்கானலில் அஜயோடவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இல்லை, எனக்கு அவங்களுக்கும் இதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி தோணுது. இதில் இன்னொரு விஷயமும் எனக்கு நெருடலாக இருக்குது, அதுக்கும் இப்போ சீக்கிரமாகவே எனக்கு ஒரு பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அந்த டிடெக்டிவ் திருப்பி கால் பண்ணுறாரு. சார் நீங்கள் சொன்னது உண்மைதான், மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு அவர் வந்து லேண்ட் ஆகியே வந்து 5 days ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. 5 நாள் ஆகிடுச்சா அப்படின்னா, ஆமாம் 5 நாளுக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவிலேருந்து அவர் வரும்பொழுதே வந்து ஒரு மாதிரி பயந்து வந்துருக்காரு. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சி, ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்திருக்காரு, வெளில வந்துட்டு ஏதோ கேப் பிடிக்கலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வண்டி ஒன்று வந்திருக்கு, அந்த வண்டியில் வந்து 2-3 பேர் அவர் இழுத்து உள்ளே தூக்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு, நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஆனால் அந்த காரில் பின்னாடி அந்த நம்பர் மட்டும் வேறு நம்பராக இருக்குது, எனக்கு கண்டுபிடிக்க டைம் வேணும், ஆனால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது அந்த வண்டியை பார்த்த உடனே வந்து இது பசுபதியோட தானே அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நிவின் கிட்ட சொல்லி, நிவின் நான் ஒரு பசுபதியோட வண்டி ஒன்று இருக்குது, அந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும், பசுபதிக்கு இங்கே என்னென்ன இடம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சென்னையில், அது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தேடி பார்க்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆளோட வேலை தானே இது அப்படின்னு இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கிருஷ்ணா கரெக்டாக ரூம்குள்ளே நுழைஞ்சிடுறாரு.
ரூமுக்குள்ள நுழைஞ்சு பசுபதி பசுபதினு இவங்க பேசுறதை பார்த்து ஒரு மாதிரி திருன்னு முடிக்கிறாரு. அவர் வந்து இருக்கிறத பார்த்தோன்னா வந்து கிருஷ்ணா நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் பேசலாம் அப்படின்னு வெளில அனுப்புறாரு. வெளில அனுப்பிட்டு நடந்துக்கிட்டே விஜய் பேசிக்கிட்டே எட்டி பார்த்தா ஜன்னல் வழியாக பார்த்தா கீழே வந்து கிருஷ்ணா வேகமாக அவசரமாக வெளில போகிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு நிவின் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளில வந்து இவங்கள்ட்டலாம் கேட்டால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க என்னென்னு தெரியல சார், கிருஷ்ணா சார் டக்குன்னு கிளம்பி போயிட்டார், ஏதோ பதட்டமாக கிளம்பி வேகமாக கிளம்பி போனார், ஃபோன்லேயே யார்ட்டையோ வந்து நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேற போனார் அப்படின்னோடனே இவங்களும் வேகமாக வந்து ஃபாலோ பண்ணி சருன்னு கூடவே இவரும் வந்து வேகமாக இவரை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க கிருஷ்ணா ஒரு ஏரியா கிட்டக்க போகும்பொழுதே டக்குன்னு இவர் நிவினுக்கு கால் பண்ணி, நிவின் இந்த அசோக் நகர் கிட்டக்க வந்து அவரோட ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, அந்த வீடை வந்து ஒரு வாடகைக்கு தான் விட்டுட்டு இருந்தார், இப்போ எதுவும் கடையில் எதுவும் இல்லை, எம்டியாக இருக்கார் அப்படின்னு சொன்னீங்களா, இருக்க அந்த இடம் சொன்னீங்களா, அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல இவரும் வேகமாக கிளம்பி வராரு. இப்போ நிவினும் கிளம்பி வர இப்போ நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளார போகலாம் அப்படின்னு கிருஷ்ணா உள்ளார போகும்பொழுதே டக்குன்னு விஜயும் கிளம்பி வந்துடுறாரு. இறங்கி அப்படியே மெதுவாக சைலண்ட்டாக வெளில நிற்கிறாரு. இவர் உள்ளார போகிறாரு. உள்ளார போய் பார்த்தா உள்ளார இப்போ பசுபதி நின்றுட்டு இருக்காரு. கிருஷ்ணா நீ எங்கேங்க வந்த அப்படின்னு கேட்க, சார் அங்கே எல்லாரும் பசுபதினு பேசுகிறாங்க சார், நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த இடத்த விட்டு முதல்ல நீங்கள் கிளம்பிடுங்க சார், இடத்த மாற்றிடுங்க அப்படின்னா. இடத்த மாற்றுறதா, அவனுக்கு தெரிஞ்ச இந்த ஏரியா பக்கம்லாம் வரமாட்டானே, சரி விடு பார்த்துக்கலாம், நான் இடத்த மாற்றிக்கலாம், இதுக்கு தான் சொன்னேன், அப்போவே அவனை முதல்ல காலி பண்ணிடலான்ட்டு, இவன் இருந்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு போது திரும்பி பார்த்தா குமரனா கட்டி போட்டு வச்சுருக்காங்க. குமரனா கமருதுனே இருக்க அவரை கட்டி போட்டு வச்சுருக்கிறத பார்த்து இந்த பக்கம் வந்து வெளியே இருந்து நிவினும் ஷாக் ஆகிறாரு, விஜயும் ஷாக் ஆகிறாங்க. ரெண்டு பேரும் ஆல்ரெடி வாசலில் வந்து பொறுமையாக இருந்தவங்க டக்குன்னு கதவை தள்ளி உள்ளார வந்து ஒரு சண்டையை போட்டு அங்கே இருக்க ஆட்கள்லாம் அடித்து இந்த கிருஷ்ணாவையும் பிடிச்சி யாரா நீ உண்மையை சொல்கிறா அப்படின்னா வந்து அந்த கிருஷ்ணா வந்து ஏய் அப்படின்ட்டு இப்போ விஜயை பிடிச்சி தள்ளி விட்டு விஜய் அடிக்க வர அந்த பக்கம் வந்து பசுபதி சிரிச்சிட்டே இருந்துட்டு இப்போ என்ன இவனை பிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா, இதுக்கு மேலும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க தான் போகுது அப்படின்னு வந்து பேசும்பொழுது யாரா நீங்கும் போதே வந்து கிருஷ்ணா டக்குன்னு தப்பிச்சு இவரை தள்ளி விட்டுட்டு விஜயை தள்ளி விட்டு ஓடுறாரு. ஓடும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த பக்கம் பசுபதியை பிடிச்சி யாரா அவன் எதுக்குறான் என் வீட்டுக்குள்ள அனுப்பிவிட்டா, நீ அனுப்பிவிட்டு தான் வந்திருக்கான், ஏன்னா அவன் ஃபோன் பண்ணி பேசினான். முதல் நாள் வரும்போதே அவங்க அம்மா வேறு ஏதோ வந்து பசுபதி அண்ணன் தான் அனுப்புனாரு, பசுபதி அண்ணனுக்கு தெரியும் அப்படின்லாம் வேறு ஏதோ வசனம் பேசினாங்க அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஹஹான்னு ஒரு சிரிச்சுட்டே இருந்துட்டு அதெல்லாம் இப்போ நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் உன் சந்தேகத்தை சொல்கிறதுக்குள்ளாரே உன் குடும்பத்தில் எல்லாரும் ஒட்டிட்டாங்கல்ல, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ இந்த சமயத்தில் இதுக்கப்புறம் என்ன உண்மையான பின்னணி, உண்மையாகவே வந்து சந்தானத்தோட குடும்பம் தானே அது, இல்லை அந்த குடும்பத்தோட இக்கட்டான சூழ்நிலையை யூஸ் பண்ணி இவர் தான் அப்படி ஒரு விஷயத்தை பசுபதி தான் அவங்களை வந்து மிரட்டி ஏதாச்சும் பண்ணி அந்த குடும்பத்துக்கு மொத்தமாக ஒரு பெரிய கெடுதலை நேர்க்கிறதுக்கான ஒரு நடக்கிற விஷயத்துக்காக பண்ணுறதுக்காக அனுப்பிவிட்டாங்கன்னு வரப்போதா திருப்பம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நம்மளுடைய சீரியல்லே நம்மளோட சேனல்லே மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சிறகடிக்க ஆசையில் வந்து அடுத்து ரோகிணியோட முடிவு என்னவாக இருக்கும், இந்த பக்கம் தங்கமயிலுக்கு என்ன ஒரு பெரிய ஆப்பு கிடைக்க போகுதுங்கிற ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஒருவேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.